சொல்லுங்க. அல்லேலூயா. எங்கள் ஊரில் எல்லாம் கன்வென்ஷனுக்கு தான் ஆட்கள் கூடுதல் வருவாங்க. எனக்கு இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரிஞ்சு உங்கள் ஊரில் எல்லாம் சபை நாள் விழாவுக்கு தான் ஆட்கள் கூடுதல் வருவாங்கன்னு. அடுத்த தடவை வைக்கும்போது 3 நாளும் அந்த கன்வென்ஷனுங்கிற பேரை மாற்றிட்டு சபை நாள் விழான்னு சொல்லி வைங்க. அப்போ கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷம் உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப பிஸியான உலகத்தில் நாம் வாழ்கிறோம். உங்களெல்லாம் பார்க்கும்போது என்னை விட நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ரொம்ப வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு பகல் இங்கே கூட்டம் முடிக்கணும். கூட்டம் முடிச்சுட்டு ராத்திரி கூட்டம் முடிச்சுட்டு கிளம்பணும். கிளம்பி மார்த்தாண்டம் பக்கத்தில் ஒரு சின்ன ஜபம் உண்டு. அதை முடித்து விட்டு நாளை காலையில் ஐபிசி ஊழியர் கூடுகையில் பேசணும். அதை முடிச்சுட்டு மத்தியானமே கிளம்பி ஒசூர் போகணும். அடுத்த 2 நாட்கள் ஒசூரில் முழங்கால் யுத்தத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து விட்டு திரும்பி வரணும். கர்த்தர் நம்ம எல்லாரையும் நடத்தி வருகிற எல்லா உன்னதமான தெய்வத்தினுடைய பாதைகளை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு சில நேரம் தொண்டை மட்டும் பயமாக இருக்கும். எங்கள் சபையில் போனப்போ நான் இன்னைக்கு காலையில் நினச்சேன் அங்கே போய் வாயை திறக்காமல் இருக்கணும், ஜனங்களே ஆராதிச்சுக்கிடாட்டு. ஆனால் அங்கே பாட்டு பாடி தொடங்கினப்போ என்னால் அடங்கி இருக்க முடியலை. கர்த்தர் நல்லவர். சந்தோஷத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் நான் உங்கள் நடுவில் பேச கொண்டு வந்த செய்தி அந்த 57 ஆண்டுகள். அதாவது நாம் இன்னைக்கு காலையில் தியானிக்க போகிறது என்ன தியானிக்க போகிறோம்? பேசுங்க. இவங்க இப்படி தானே ஐயா பேச மாட்டேனுமா? அந்த தாவீது கோலியாத்தை எடுத்து எறிஞ்சான் இல்லையா ஒரு கல், அந்த கல் 150 கிராம் உள்ள கல் ஆகும். நான் போன தடவை போனப்போ அந்த கல்லை கையோட கொண்டு வந்தேன். நீங்கள் வா திறந்து பேசலைன்னா நான் ராத்திரி அதை கொண்டு வருவேன்னு மட்டும் இல்லை, ஜெபம் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு பயன்படுத்துவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம் என்ன தியானிக்க போகிறோம்? அந்த 57 ஆண்டுகள் விசாலமாக உட்கார்ந்து 7 காரியங்களை நாம் படிக்க போகிறோம். தொடக்கத்தில் நமக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஒரு தடவை கூட வாசிங்க. சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். நான் ஒரு விதத்தில் பாக்கியவான். நான் எப்படி பாக்கியவான் தெரியுமா? இந்த சபை தொடங்கினப்போ நான் இல்லை, பிறக்கவே இல்லை. இந்த சபை 10 ஆண்டு பிரதிஷ்டைக்கு நான் பிறக்கல. இந்த நடந்திருந்தால் இந்த சபையின் 20 ஆண்டு பிரதிஷ்டைக்கு நான் மெதுவாக பூமியை கண்டேன். அதனால் 57வது ஆண்டு பிரதிஷ்டையில் இந்த பூமியில் உங்கள் நடுவில் வந்து நிற்கும்போது நான் ஒரு பெரிய பாக்கியவான் அப்படின்னு கருதுறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 57 ஆண்டுகளில் நீங்கள் சந்தித்த 7 காரியங்கள், அதாவது நான் இல்லை பேச போகிறது 57 ஆண்டுகளாய் நீங்கள் சந்தித்த 7 காரியங்கள். நான் யாரோட ஒப்பிட்டு பேசுவேன் அப்படின்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு 57 வருஷங்களை எடுத்து அந்த 57 வருடங்கள் அவனுக்கு என்னெல்லாம் நடந்தது, அதில் எத்தனை காரியங்கள் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து நாம் ஜெபத்தோட முடிக்க போகிறோம். 57 ஆண்டுகள் ஆபிரகாம் என்ன கண்டான். ஆபிரகாம் என்ன கண்டான்னு பார்த்தாதான் நாம் என்ன காண்கிறோம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்க முடியும். நீங்கள் நினைக்கக்கூடாது ஆபிரகாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் கண்டான், எல்லா உயர்வுகளையும் கண்டான், எல்லா நன்மைகளையும் கண்டான்னு நினைக்கக்கூடாது. ஆபிரகாம் கடந்த காலத்தில் கண்ட காரியங்கள், சொந்த வாழ்க்கையில் 3 மரணங்களை கண்டான்.
1 ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். வாழ்க்கையில தொடக்கம் முதல் என்ன நடந்தது அப்படின்னு வாழ்க்கைய கொஞ்சம் சொல்லுன்னு சொல்லி நாம ஆபிரகாமை பார்த்து கேட்டா, ஆபிரகாம் என்ன சொல்றாரு தெரியுமா? என் வாழ்க்கையின் தொடக்கத்துல நான் கண்டது என் சகோதரருடைய மரணம். மரிக்காமல் இருக்க வழி உண்டான்னு கேட்டா, சுவிசேஷத்தை கேட்கிறவங்களுக்கு இது பிரயோஜனப்படும். மரிக்காம இருக்க வழி உண்டான்னு கேட்டா, மரிக்காம இருக்க வழி உண்டு. பல ஆட்களுக்கு தெரியல. பல ஆட்கள் சொல்லிட்டு இருக்கிறது மரிக்காம இருக்க வழி இல்லைன்னு. மரிக்காம இருக்க வழி உண்டு. ஒரு வழி உண்டு. நாம் பைபிள் காலேஜில் சாராக தான் பொய் சொல்லிட்டு போக முடியாது. மரிக்காம இருக்க ஒரு வழி உண்டு. பிறக்காம இருக்கணும். சொந்த வீட்டுக்குள்ள சொந்த சகோதர மரணத்தின் வழியா போறான். சரி, சகோதரன் தானே செத்து போனா, வாழ்க்கையை கொஞ்சம் ஸ்டெடி ஆக்கலாம் அப்படின்னு நினைச்சா அந்த படகுக்குள்ள வந்து விழுது 2வது இடி. 2வது இடியில செத்து போனது யார் தெரியுமா? 32வது வசனம். தேராகு மரித்தான். உங்களுக்கு தெரியுமா, சில குடும்பங்கள் ஒற்ற மரணத்தோட சதஞ்சு போகும். ஏன்னா அடுத்து அந்த குடும்பத்துக்கு ஷோல்டர் கொடுக்க ஆள் இல்லை. பிளான் எல்லாம் கையில வச்சிருந்த ஆளு செத்து போனாரு. இந்த ஆண்டாம்பாறை பக்கத்தில் ஒரு இடத்துல நான் ஒரு அடக்கம் நடத்த கடந்து வந்திருந்தேன். இந்த அடக்கம் நடத்த கடந்து வந்திருந்தப்போ நான் வேதனையோட கண்டியும் அந்த புருஷன் ராத்திரி 10 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வரும்போ புதிய கார் வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த மனைவி 2 பிள்ளைகள். அந்த முதல் பிள்ளைக்கு புத்தி குறைவு. 2வது பிள்ளை மட்டும்தான் கொஞ்சம் செயல்படும். கார் வாங்கிட்டு வந்து காரு போட ஷெட் இல்லாததுனால அன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு ஃப்ரெண்டில் அப்படி டார்ப்பா கட்டி விட்டுருக்கு. கார் உள்ள நிற்கு. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்துட்டு காலையில் 3 மணிக்கு படுக்கும்படி அறைக்குள்ள போயிருக்கிறாரு. 5 மணிக்கு மனைவி தையில போட்டு கொண்டு கொடுத்தப்போ அனக்க இல்லை. அடக்கம் நடத்த போய் நிற்கிறேன். எனக்கு அது மறக்க முடியாமல் இருக்க காரணம், அந்த மூத்த பையன் அந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது. அது அந்த சவப்பட்டிக்கு பக்கத்தோடி ஓடிக்கிட்டே இருக்கு. புதிய கார் விட்டுருந்த இடத்துல சவப்பட்டி இருக்கு. ஒரு மரணம் ஒரு வீட்டுக்குள்ள திடீர்னு நடந்துன்னு வைங்க, ஒன்னி தோள் கொடுக்க ஒரு மனுஷன் வேணும், இல்ல தோள் கொடுக்க கர்த்தர் வேணும். இல்லைன்னு அந்த குடும்பம் மேல வராது. அடுத்து நீங்க அந்த குடும்பத்தை கவனிச்சுட்டே இருங்க. தொட்டு பின்னால உடனே அடுத்த ஒரு மரணம் நடக்கும். ஏன்னா அந்த குடும்பம் சதஞ்சு போச்சு. பின்ன அதை உருவாக்குவது கடினம். ஒரு மரணம் நடந்து சகோதரன் மரிச்சான், பரவாயில்லை, யாரும் அழல்ல, யாரும் அழல்ல. ஏன் தெரியுமா? அப்பம் மலை போல இருக்கான். கொஞ்ச நாள் தாண்டல்ல 2வது இடி அந்த வீட்டுக்குள்ள வருது. ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகு அந்நிய தேசத்துல வச்சு மரிச்சு போனாய். 2 மரணம் நடந்ததோட கூடாரம் உருக்குலைஞ்சு கிடக்கு. என்ன செய்யணும்னு தெரியல. ராத்திரி படுக்கலான்னு போய் படுத்த ஒரு சத்தம் கேட்குது, ஆபிரகாமே. நல்ல மனுஷன் மனைவிட்ட போய் சொல்லி இருப்பான், எனக்கு பைத்தியம் பிடிச்சுன்னு தோணுது, எனக்கு கிடக்கும்போ யாரோ கூப்பிடுற மாதிரி சவுண்டு கேட்குது.
மறுபடியும் கேக்குது, ஆபிரகாமே சுற்றி பார்க்கிற. அப்பதான் பரலோகத்தில் இருந்தவர் சொல்றாரு, உனக்குண்டான அழைப்பு மண்ணில் இருந்து அல்ல, உனக்குண்டான அழைப்பு விண்ணில் இருந்து. உன் சகோதரன் செத்து போனா எனக்கு தெரியும், உன் தகப்பன் செத்து போனா எனக்கு தெரியும். நீ வா, உன்னை தகப்பனை போல நடத்த விரும்புறேன். கை தட்டி உன் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தெய்வத்தினுடைய கையில நீ விட்டு கொடுக்க முடியுமானா தகப்ப ஸ்தானத்தில் நின்று ஒரு தகப்பனை போல உன்னை நடத்த ஒரு நல்ல தகப்பன், பரலோக தகப்பன். அவர் கூப்பிடாரு, நீ வா. அவன் மனசுக்குள்ள சொல்றா, இது எங்க போகணும், நீ அப்பா கையில பிளான் இருந்து எங்கெல்லாம் பணம் பதுக்கி போட்டிருக்கு நீ அப்பாவுக்கு தான் தெரியும், என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது, மூத்த மகன் அப்படிங்கிற தவிர வேற ஒண்ணு எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்குமோ, ஆண்டவர் சொல்றாரு, உன் கவலைகளை எல்லாம் என் மேல போட்டுட்டு, உன் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் என் மேல போட்டுட்டு, உன் பொறுப்பெல்லாம் என் மேல போட்டுட்டு, உன் பின்னால வா. தேராக உயிரோட இருந்தா உன்னை எப்படி நடத்துவானோ அதை விட 100 மடங்கு பயங்கரமா நான் உன்னை நடத்த விரும்புறேன். ஹல்லேலூயா. அப்பா உயிரோட இருந்தான்னு வை, நீ ஒரு மனுஷனா வாழ்வ. உன் அப்பா இறந்து போனார், நான் உயிரோட இருக்கிற, என் பின்னால வா. நீ ஒரு மனுஷனா அல்ல, நீ ஒரு வரலாறாய் மாறுவாய். You will be a history. தேவ பிள்ளையே, அதிகமாய் தாக்கப்பட்ட நேரத்தில் இருந்து உன்னை அழைத்தது உண்மையானா உன்னை ஒரு வரலாறாய் மாற்ற போகிறார். அப்ப அழைப்பு வந்தது சுகமா இருக்கிற நேரம் அல்ல, when everything goes fine, எல்லாம் நல்லா இருக்கிற நேரம் அல்ல, 2 மரணத்தில் ஆடி போயிருக்கிற நேரமாக்கும் அழைப்பு வருது. 2 மரணம் தானே, பரவாயில்லை இல்ல அடுத்தொன்னு விழுந்து. ஒன்னாவது மரணம் ஆபிரகாம பாதிக்கலன்னு விடுங்க, 2வது மரணம் ஆபிரகாம பாதிச்சுன்னு வைங்க. ஆபிரகாமுடைய வீட்டுக்குள்ள 3வது ஒரு மரணம், அது யோகிச்சு பார்க்க முடியாத மரணம். அது ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்தில் அதை சொல்லிட்டு தான் அந்த வசனமே தொடங்குது. சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தாள். ஒன்று யோசிச்சு பாருங்க, அந்த பெண்மணியிடத்துல படிக்க வேண்டிய பாடங்கள் ரொம்ப ஆகும். 3 புருஷர்கள் வரணும் அந்த வழியா. ஆபிரகாம் ஓடி அந்த புருஷர்கிட்ட சொல்றாரு, இங்க உட்காருங்க, தண்ணி கொண்டு வர, கழுவி சாப்பிட்டுட்டு போங்க. 3 புருஷர். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். ஆபிரகாம் ஓடி தன் மனைவி இடத்துல கூடாரத்தில் போய் சொல்றாரு, நீ சீக்கிரமாய் 3 படி மாவெடுத்து அப்பஞ்சுடு. சகோதரிமாரு, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க ஒண்ணு நினைக்க கூடாது. உங்க புருஷன் ஓடி வீட்டில் வராரு, ஓடி வீட்டில் வந்து சொல்றாரு, 3 பேர் வரணும், 3 படி மாவெடுத்து அப்பஞ்சுடு. உடனே என்ன கேட்பீங்க? நம்ம உறவினர்களா இல்ல, சொந்தக்காரங்களா இல்ல, தெரிஞ்சவங்களா இல்ல. என்னானாலும் அப்பஞ்சுடுதல் நடக்காது, உடம்புல அங்கங்கேயா சூடுபடும். கேரளாவில் நல்ல பெண்மணி இல்லையா, நீ சீக்கிரம் எடு, கேஸ் இல்லை அன்னைக்கு சுவிட்ச் போட்டா தீ வராது. 3 படி மாவுன்னா எவ்வளவு தெரியுமா? 1 படினா 9 கிலோ. அவன் நாகர்கோயிலில் உள்ள தமிழ்ல சொல்லனா, நீ சீக்கிரமா எழும்பி 27 கிலோ மாவு எடுத்து அப்பஞ்சுடுன்னு. உங்க ஊர்ல என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதாரு, எங்க ஊர்ல என்ன அடுப்பு ரோட்டில் கிடக்கும். நான் கிடக்க அடுப்பு, நீ வேணா 27 37 கிலோவை சுடு. ஒரொற்ற வார்த்தை பதில் சொல்லாம சீக்கிரமா எழும்பி அந்த 27 கிலோ மாவுல அப்பஞ்சுட்ட சாராள்.
கர்த்தர் என்னை கூப்பிடுறாரு, நான் போகிறேன், நாம் சேர்ந்து போமான்னு கேட்டப்போ பக்கத்தில் வந்து ஆபிரகாமே ஒன்றும் நினைக்கக்கூடாது, என்கேஜ்மெண்ட்டு 2-3 பேர் வந்து சொல்லிச்சுன்னு அவனுக்கு லூஸ் ஆக்கும்னு. இப்போது கர்த்தர் பேசினாருன்னெல்லாம் சொல்லும்போ எனக்கு ஒன்றும் தோணலை, லூஸ் ஒன்றும் இல்லை இல்லையா, அப்படி கேட்கலவா? நீ தெரியாத தேசத்துக்கு போனா நான் உன் கூட வருவேன், நீ அறியாத தேசத்துக்கு போனா நான் உன் கூட வருவேன். அப்ப கேட்டதை உண்டாக்கி கொடுக்கிறான், ஒரு எதிர்கேள்வி கேட்காம கூட போறான். அந்த நல்ல சாராளுக்காக ஒரு அல்லேலியா சொல்லுங்க. பரவாயில்ல சகோதரிகள், அல்லேலியா சொல்றீங்களான்னு பார்த்து நீங்க ரெண்டும் கல்பிச்சு தான் உட்கார்ந்துருக்கீங்க. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. எடுத்து அப்பன் சுட்டு கொடுத்தா கூட கேள்வி கேட்காம போறோம். ஆபிரகாம் பட்ட வேதனையில, ஆபிரகாம் பட்ட பஞ்சத்துல, ஆபிரகாம் பட்ட துன்பத்துல எல்லாம் சாரா கூட உண்டு. ஆபிரகாம் இடத்துல யாராவது போய் பிள்ளை இல்லையான்னு கேட்டா அவன் முறைச்சு பார்ப்பான். ஏன் தெரியுமா? பிள்ளைக்கு பதில் பிள்ளைய போல அவ உண்டுன்னு. நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போனேன். அந்த பாஸ்டரையும் பார்த்தேன், மனைவியும் பார்த்தேன். கூட்டம் முடிஞ்சு அவங்கள்ட்ட கேட்டேன், உங்க குழந்தைகளுக்கு பேர் என்னன்னு. ஏதாவது கேட்கணும் இல்லையா? அப்ப அவரு எவ்வளவு சிரிச்சிட்டு சொல்றாரு தெரியுமா? அவளுக்கு நான் பிள்ளை, எனக்கு அவ பிள்ளை. அப்படி ஆகும். ஆபிரகாமோட வீட்டுல 2 பிள்ளை. அவளுக்கு அவன் குழந்தை, அவனுக்கு அவள் குழந்தை. நான் நேற்றை சொன்னேன் இல்லையா, அமெரிக்காவில் எவ்வளவு செலவாகும்னு. அதனால அமெரிக்காவில் உள்ள ஆட்கள் பிள்ளைகளை வளர்த்து நிறுத்திச்சுனுமா, பட்டி வளர்த்தனுமாம். எல்லாத்திலையும் கூட நின்னவா, எல்லா அவமானத்தையும் சகிச்சவா, திடீர்னு மரணத்தின் வழியா போறா. அந்த இடத்துல மட்டும் பைபிள் சொல்லுது, சகோதரன் மரிச்சப்ப ஆபிரகாம் அழுதான்னு பைபிள்ல இல்ல, தகப்ப மரிச்சப்ப ஆபிரகாம் அழுதான்னு பைபிள்ல இல்ல. சாராள் மரிச்சப்ப பைபிள் சொல்லுது, சாராள் செத்து போனப்போ ஆபிரகாம் வந்து உட்கார்ந்து அழுது. புருஷர்கள் பாவமாகும். புருஷர்கள் மனைவிகளை நீங்க புரிஞ்சுக்கிடணும். புருஷர்கள் பாவமாகும். அவங்க டக்குன்னு அழமாட்டணும், காங்கிரேட் ஆகும். அப்படின்னு நான் இவங்களை பற்றி சும்மா தான் சொன்னேன். தொண்ணூற்றி 99% அடுக்கி வைப்பனும் உள்ளுக்குள்ள. ஆண்கள் 101 டிகிரி பனின்னு வைங்க, ரொம்ப கூலா உட்கார்ந்துருப்பணும். பெண்கள் 97 டிகிரி பனின்னு வைங்க, காய்ச்சல் செத்து போவேன்னு தோணுது. கேட்டியாளா? அவன் 101 சும்மா இருக்கான். அது மட்டும் அவனால தாங்க முடியல. எந்த நேரத்தில் இருதயம் உடையாத ஆபிரகாம் அழுது, ஆபிரகாமே மறக்க முடியாததுன்னு கடந்த நாட்கள் நீ என்ன கண்ட சொல்றா? 2 மரணம் தான் என்ன ரட்சித்தது, 3வது மரணம் என்ன உடைச்சு. யோசிச்சு பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட போங்க கூட ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லை. இப்போ நீங்க கிருபைக்குள்ள வந்த போங்க கூட கிருபைக்குள்ள வந்தவங்க இன்னைக்கு இல்லை. உங்க கூட உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆளுங்க, உங்க கூட உட்கார்ந்து உபவாசம் பண்ண ஆளுங்க, இதே பாயில உட்கார்ந்து ராப்போஜனத்துல கை நீட்டின ஆளுங்க, பாதி என்ன மேல போச்சு. பக்கத்துல உட்கார்ந்து ஜோதி தோன்றும் ஒரு தேசம் உண்டு அப்படின்னு பாடின ஞாபகம் மட்டும்தான் உண்டு. 3 மரணங்களை கண்டவன், அதுல ஒரு மரணத்துல உடைஞ்சவன். ஆபிரகாமே 57 வருடமா உனக்கு என்ன தெரியும்? ஐ நோ வாட் டெத் இஸ். மரணம்னா என்னன்னு எனக்கு தெரியும். எங்க சர்ச்சில் இருந்து ஒரு பெண்மணிய கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். மறக்க முடியாத ஒரு சம்பவம். அந்த வீட்டில் 2 பெண் பிள்ளைகள். அந்த சகோதரிக்கு அந்த புருஷன் ஒரு பாவம். அவரு
அவர் ஒரு விளையாடுற ஆள் பிள்ளைகள்கிட்ட, 2 பெண் பிள்ளைகள்னால இவர் விளையாடுற ஆள். எப்படி விளையாடுவாராம் தெரியுமா? காலையில் 5 மணிக்கு தூங்கிட்டு இருக்கும்போது கட்டில் 2 விழுவாராம். 2 பிள்ளைகளும் தடவி பார்க்கும்போது தகப்பற கட்டில் காணாது. உடனே பிள்ளைகள் சாடி எழும்பி இவர் கீழே விழுந்து கிடக்கிற இவரை இடிச்சு இடிச்சு அழத் தொடங்கும். அழுதுட்டு தாயாட்ட சொல்லு, மம்பி டாடி செத்து போச்சுன்னு தோணுது. பின்ன மனைவி எழும்பி எழும்புங்க சொன்ன உடனே உயிர் வரும். ஒரு 4 வருஷமா அந்த வீட்டில் காலையில் அப்படி ஆகும். காலையில் அப்படி. போன ஆகஸ்ட் மாதம் காலையில் அதுபோல 5 மணிக்கு கீழே உருண்டு விழுந்திருக்காரு. பிள்ளைகள் 6 மணிக்கு எழும்பி உட்காந்து நெஞ்சில் இடிச்சு டாடி செத்து போச்சு செத்து போச்சு நாள தொடங்கி இருக்கு. அவரே எல்லா நாளும் ஜாகிறாரேன்னு சொல்லி மனைவி நிசாரமா இருந்திருக்கு. என்னைக்கும் உள்ளது போல மனைவி காலையில் எழும்பி ஒரு முட்டு பக்கம் முடுங்கிற பணக்கம் இல்லை. உடனே பக்கத்து வீட்டில் உள்ள ஆட்களை கூப்பிட்டு வந்து தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தப்போ ஏற்கனவே இறந்துருக்கு. என்னைக்கும் விளையாடுவாரா அப்படி? இந்த மனைவி சொல்லுது, நான் கொஞ்சம் உதாசீனமா இருந்தேன், சும்மா தான் விழுந்து கிடக்காருன்னு நினைச்சேன். என்ன பயங்கரம் இல்லையா? நம்ம வீட்டுக்குள்ள மரணம் நடந்து, நம்ம ஆலயத்துக்குள்ள மரணம் நடந்து, நம்மளை ஆவிக்குள்ள நடத்துறவங்க செத்து போனாங்க. நம்ம கூட உட்கார்ந்து ஒரே நேரத்தில் கர்த்தரை ஆராதிச்சு நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உந்துதலாயிருந்தவர்களையும் மரணம் பிரிச்சது, அதையும் கண்டோம். 2 மரணத்தை மட்டும் கண்டவன் இல்லை, உயிருள்ளவங்க பிரிஞ்சு போனதையும் கண்டான். ஆபிரகாம்கிட்ட யாராவது வந்து கேட்பேன், ஆபிரகாம் எனக்கு பிள்ளைகள் இல்லையா? அவன் சொல்லுவான், அப்படி கேட்கக்கூடாது, லோத்து கேட்டுட்டு நிற்பான். பிள்ளைகள் இல்லாதனால பிள்ளைக்கு பதில் பிள்ளைய போல ஆபிரகாம் ஒரு பட்டி எடுத்து வளர்த்தல, பிள்ளைக்கு பதில் பிள்ளைய போல லோத்தை வளர்த்துறான். லோத் அப்படி வளர்ந்து வரும்போ ஆபிரகாம் அப்படியே உள்ளம் சொல்லுது, கை வளருன்னே கால் வளருன்னே. லோத்து கையும் காலும் எல்லாம் நல்லா வளர்ந்து வர வர ஆபிரகாமுக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு வயசாகும் போய் அப்படி நல்ல தென்னந்தடி போல நிப்பான்னு வளர்த்து விட்டான். திடீர்னு ஒரு நாள் அவன் நேர நெஞ்சுக முன்ன வந்துக்கிறான். நெஞ்சுக முன்ன வந்துட்டு, ஒழுங்கா பேசு, சும்மா இருக்கிறதுல. ஆபிரகாம், லோத்து ஏன் கூட உட்கார்ந்து கை போட்டு சாப்பிட்டவன் நீ, உடம்புல இருக்கு இல்லையா மசலு, அது ஏன் வீட்டு சாப்பாடு அப்படி சொல்லி இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் நான் இல்ல தான் போறேன். ஆபிரகாம் சொல்றாரு, இந்த முடிவு மட்டும் நீ 10 தடவை யோசிக்கணும். கொஞ்சம் நான் இல்லை நான் போறேன். நான் குமரி மாவட்ட தமிழ்ல ஒரு சென்டென்ஸ் சொல்லுவேன், நீங்க ஒன்றும் நினைக்க கூடாது, நான் உங்களை என்னையும் சொன்னதில்லை, கேரளத்தில் உள்ள ஆட்களை சொன்னேன்னு நினைச்சுக்கிடணும். நானாக்கும் ஆபிரகாமுடைய ஸ்தானத்தில் இருந்து லோத்து ஏன் முன்னையாக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன். நம்ம ஊர் தமிழ்ல, லே இப்போ நீ எங்க போனாலும் வழங்க மாட்டேன். ஆபிரகாம் பாவம் போல நிற்கிறான். திடீர்னு முடிவை சொல்லு, நான் இதை விட நல்ல ஒண்ணு கண்டாச்சு, இதை விட மேன்மையான ஒண்ணு பார்த்தாச்சு, நான் போறேன், ஐ அம் ஜஸ்ட் லீவிங், நான் போக போறேன். அப்புறம் சொல்றான், ஒரு தடவை யோசி, சாரா கேட்டா அவளுக்கு உயிரை உடைஞ்சு போகும். சொன்னா இல்ல நான் போறேன். அப்புறம் சொன்னா, அப்படின்னா நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போவேன்.
நீ பின்பக்கம் போனா நான் பின்பக்கம் போவேன். சில நேரம் நம்ம உயிரோட சிரிச்சுட்டே இருக்கும்போது நம்முடைய இருதயம் சாவும். We are all right, we are alive, we eat, we sleep. ஐயா அவர்கள் பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. உடனே தான் யோசிச்சு ஐயா சொன்னாங்க, நான் இப்போ கிடந்த உடனே தூங்குவேன்னு சொன்னாங்க. நான் யோசிச்சு இங்கே இருந்தே தூங்கின ஆட்கள். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. லோத்து பிரிஞ்சு போனப்ப ஆபிரகாம் எவ்வளவு துக்கப்பட்டான்னு பைபிள்ல இல்ல. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், அந்த இடத்துல வச்சு ஆபிரகாமுடைய இருதயம் உள்ள செத்து போச்சு. நம்புறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அப்படிதானே? நான் ஒரு ஆக்ஷன் காட்டுவேன், நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ஒருத்தன் எழும்பி என்ன பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க, இப்படி பார்க்கிறாய், இப்படி பார்க்கிறாய், இப்படி பார்க்கிறாய், இப்படி பார்க்கிறான். லோத்து போன உடனே ஒருத்தன் எழும்பி இப்படி பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? நீங்களே சொல்லுங்க. புரியலையோ? இப்பதான் லோத்து விட்டுட்டு போனாய். அப்புறம் எழும்பி இப்படி பார்க்கிறான், இப்படி பார்க்கிறான், அப்படி 4 பக்கம் பார்க்கிறான். உங்களுக்கு என்ன தோணும்? பிள்ளைய போல வளர்த்துறவன் போனா இல்லையா, அதனால ஆபிரகாமுக்கு லூசுன்னு. செத்து போனவனை போல அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போ ஆபிரகாம் உயிர் வாழ ஒரே ஒரு காரணம். அது என்ன காரணம் தெரியுமா? உடனே பரலோகத்தை விட்டு இறங்கி ஆண்டவர் கீழே வந்தாரு. அதாக்கு நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எமர்ஜென்சி நேரத்தில் உடனே வருவாரு. எமர்ஜென்சி நேரத்தில் உடனே ஜபத்தை கேட்பாரு. எமர்ஜென்சி நேரத்தில் நான் ஜபிக்க தேவையே இல்லை, என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து நான் உன்னை நடத்துவேன்னு பலப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. ஆபிரகாம் வீட்டில் உள்ள ஆட்களை பார்த்தீங்களா, இன்னி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி என்னத்தை கிடக்கணும்? சொந்த பிள்ளைய போல வளர்த்தனவனே நெஞ்சுக முன்ன நின்று கேள்வி கேட்டு கெட்ட வார்த்தை பேசி கேவலப்படுத்திட்டு நான் வளர்த்தோட்டுன்னு சொல்லிட்டு போறான். என்னையே ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஆபிரகாம் மனசுக்குள்ள யோசிக்கும்போ திடீர்னு ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல வந்து என்ன சொல்றாருன்னு தெரியுமா? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கையும் நோக்கி பார். வலது பக்கம் நோக்கி பாரு, இடது பக்கம் நோக்கி பாரு, முன் பக்கம் நோக்கி பாரு, பின் பக்கம் நோக்கி பாரு. நீ பெரிய வேதனையில் இருக்கிற, நீ துன்பத்தில் இருக்கிற, நீ ரிலாக்ஸா ஒன்னு எழும்பி 4 பக்கம் பாரு. அவன் பார்த்து முடிச்ச உடனே கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ பார்த்ததெல்லாம் உனக்கு தருவேன். ஒன்னு கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. வேதனைப்பட்ட தேவ பிள்ளையே, அவமானப்பட்ட தேவ பிள்ளையே, கேவலப்பட்ட தேவ பிள்ளையே, எல்லா விதங்களிலும் நொறுக்கப்பட்ட தேவ பிள்ளையே, இந்த பகல் உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, I will give you whatever you have seen. நீ கண்டதெல்லாம் உனக்கு தருவேன். லோத்தின் பிரிவு ஒரு பெரிய பிரிவு, அதை விட பெரிய பிரிவு அடுத்துண்டு. சாரா திடீர்னு ஆபிரகாமிடத்தில் எழுப்பி சொல்றா, ஒன்னில் ஆகாரும் இஸ்மவேலும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். 5 மினிட்ல முடிவு சொல்லணும். அஞ்சு நிமிஷத்துல தீர்மானம் பண்ணிட்டு சொல்லு, ஆகாரும் இஸ்மவேலுமா இல்ல நானா? சும்மா சொன்னா கொஞ்ச நேரம் தாண்டி அவ சிரிச்சு பேசுவா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த மூலையில போய் உட்கார்ந்து இருக்கும்போது கர்த்தர் சொன்னாரு, யோசிக்க வேண்டிய நேரம் இல்லை, சாரால் சொன்னதுக்கு ஆக்ஷன் எடுன்னு. உடனே ஒரு துருத்தி தண்ணியும் கொஞ்சம் அப்பம் எடுத்து தோளை கட்டி கொடுத்து ஆகாரையும் பிள்ளையும் பார்த்தவன் சொல்லி விடுறான், சூரியன் உதிக்கிறதுக்குள்ள புறப்பட்டு போங்க. சகோதர பிரிவு. ஒரு பக்கத்தில் இஸ்மவேல் ஆபிரகாமுடைய பிள்ளை, அது பிரியுது. வீட்டு வேலைக்காரி பிரியுது. 3 மரணத்தை கண்டவன் அதுபோல 3 பிரிவுகளையும் கண்டான்.
யோசிச்சு பாருங்க, 57 ஆண்டுகள்ல வெறும் மரணம் மட்டும் நடக்கலையே, எத்தனை பிரச்சனை நடந்தில்லையா, எத்தனை துன்பங்களை சந்திச்சேன் இல்லையா, என்னெல்லாம் வார்த்தைகள் கேட்டேன் இல்லையா, கூட இருந்த எத்தனை பேரு கரியப்பலை போல தூக்கி போட்டுட்டு சாடி எழும்புச்சுன்னு இல்லையா. ஐம்பத்தேழு வருஷம் நான் மரணத்தை கண்டேன். ரத்தம் போல ஒட்டி இருந்த உறவுகள் பிரிஞ்சு சதர்னதை நான் கண்டேன். ரெண்டும் தான் ஆபிரகாமே நீ கண்ட சொல்றான். இல்ல, கடந்த 57 வருஷமா நான் கேட்டதெல்லாம் வாக்கு தத்தங்கள். கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க, உற்சாகத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அடிக்கடி என் பக்கத்தில் வருவார், என் பக்கத்தில் வந்து என்கிட்ட சொல்லுவார், நான் உன்னை நடத்துவேன் தைரியமாறு, நான் உன் தேவைகளை சந்திப்பேன் தைரியமாறு, நான் தான் உன்னை அழைச்சிருக்கேன் தைரியமாயிரு அப்படி இடத்துல சொல்லுவார் அப்படின்னு அவன் சொல்கிறான். சொல்லி எழுதி வைக்கிறான். அப்படி என்னெல்லாம் வாக்கு பண்ணினாரு, 7 வாக்கு தத்தங்கள் பண்ணார். எல்லாரும் கவனிக்கணும். 1, நீ பார்க்கிற தேசத்தை உனக்கு தருவேன். இந்த உலகத்தில் மிகப்பெரிய பவர் எதுன்னு கேட்டா ஐசைட். சில ஆட்கள் பார்க்கறத அவங்க பார்த்த உடனே செத்து போகும். இங்க இல்ல, கேரளாவில் சில ஆட்கள் பார்த்தாச்சா முடிஞ்சு, கதை முடிஞ்சு. தென்னை மரத்தில் பார்த்தா தேங்காய் விழும், சக்கையில பார்த்தா சக்கை விழும், முடிஞ்சு. ஆபிரகாம் கண் அதை விட பயங்கர பவர் ஆகும். ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நீ நடுக்கி பிடிச்சு பாரு, நீ பார்க்கறதெல்லாம் உன் கஸ்டடியில் வரும். இந்த உலகத்தில் நமக்கு தேவையான மிகப்பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? இந்த உலகத்தில் எனக்கு தேவையான மிகப்பெரிய ஆசீர்வாதம் விசுவாசம் உள்ள 2 கண்கள். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல விசுவாசம் உள்ள 2 கண்ணு நமக்கு இருந்தா அது போதும். நீ பார்க்கறத உனக்கு தருவேன். அவ எழும்பி நிற்கிறான், வலது பக்கம் பார்க்கறான், இடது பக்கம் பார்க்கறான், முன் பக்கம் பார்க்கறான், பின்பக்கம் பார்க்கறான். ஒன்னு யோசிச்சு பாருங்க, நம்ம அவமானப்பட்டுட்டு எதெல்லாம் பார்த்தோமோ அதை எல்லாம் நமக்கு தந்தாரு. நம்ம வேதனைப்பட்டுட்டு எதையெல்லாம் பார்த்தோமோ அதை நமக்கு தந்தாரு. நாம துன்பப்பட்டுட்டு எதெல்லாம் பார்த்தோமோ அதை நமக்கு தந்தாரு. ஒரு தடவை ஒரு வாச கூட்டத்தில் ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்றாரு. விசுவாசத்தோட உங்க பக்கத்தில் இருக்கிற எதை இருந்தாலும் அதுல கை வச்சு அது எனக்கு என்னுடையதுன்னு சொல்லுங்க. ஓ, தட் இஸ் மைன், அது என்னுடையதுன்னு அறிக்கை பண்ணுங்க. அதை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. நான் அந்த கூட்டத்தில் கஷ்டகாலம் தான் மேடையில் ஆகி போனேன். இல்லைன்னா நான் பக்கத்தில் இருந்து ஒரு பெரிய வீட்டில் கை வச்சுட்டு அது என்னுடையதுன்னு சொல்லுங்க. நான் மேடையில் இருந்து பார்த்தப்போ ஒரு அதிர்ச்சி, ஒரு பயங்கர அதிர்ச்சி. ஒரு தம்பி எழும்பி போய் அந்த பக்கத்தில் நிற்க சோப்பு காரில் எனக்கு காரில் கை வச்சு இது என்னுடையது ஆண்டவரே. ஆண்டவரே, கை வச்சதெல்லாம் கையில் கொடுத்தா நான் எனக்கு நடந்துதான் போடும். நீ பாரு, நீ துன்பப்பட்டு கண்ட தேசத்தை உனக்கு தருவாரு. ஒரு தேசத்தை நீ விரும்பி ஜோம் பண்ணி பார்த்த இல்லையா, அது உன் கையில தருவாரு. அது சும்மா சும்மா அடிச்சு விடுறதில்லை. ஆபிரகாமுக்கு ஆணையிட்டது, நீ கண்டதை உனக்கு தருவேன். ஒன்னு கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீ பார்த்த பூமி உன்னுடையதாய் மாறும். மேற்கையும் தெற்கையும் வடக்கையும் கிழக்கையும் பார். ஐபிசி ஊழியம் பெருகும், ஐபிசி ஊழியம் பெருகும். வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு 4 பக்கம் பெருகும். நான் இனி ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க என்ன பார்க்கணும்?
இதில் வச்சாகும் லோத்து பிரிஞ்சது, இதில் வச்சு அப்படின்னு யோசிச்சுடுங்க. இதில் வச்சு லோத்து பிரிஞ்சா. இதில் வச்சு கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, முன்னையும் பின்னையும் வடக்கும் தெற்கும் நீ பாரு. அப்படின்னா இந்த இடம் என்ன ஆகும்? கேட்டது புரியுதா? தம்பி மாதிரி சொல்லுங்க. நேற்றைக்கு தான் ஷேக்கண்டு தர வரல. நான் இதில் நின்றுட்டு 4 பக்கமும் இதில் வச்சு லோத்து பிரிஞ்சு போனான். நான் இதில் நின்று ஆண்டவர் சொல்லி 4 பக்கமும் பார்த்தா இது என்ன ஆகும்? ஒரு ஆங்கில வார்த்தை உண்டு. யாராவது அந்த ஆங்கில வார்த்தையை சொன்னா நான் இந்த பேனா தருவேன் அப்படின்னு சும்மா சொல்லல. இது என்ன ஆகும் தெரியுமா? சென்டர் ஆகும். என்ன ஆகும்? சென்டர். அப்படிதானே? அப்படிதானே? ஆபிரகாமுக்கு எது சென்டர் தெரியுமா? ரொம்ப அவமானப்பட்ட இடத்துல நீ மையம் கொள்கிறாய், ரொம்ப கேவலப்பட்ட இடத்துல நீ மையம் கொள்கிறாய். அத்தனை பேரும் ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தணும். அத்தனை பேரும் கண்ணை மூடணும். எங்க நீ அவமானப்பட்டாயோ அங்கே நீ மையம் கொள்கிறாய். எங்கே நீ உதாசீனப்படுத்தப்பட்டாயோ அங்கே நீ மையம் கொள்கிறாய். எங்கே நீ கேவலப்பட்டாயோ அங்கே நீ மையம் கொள்கிறாய். எங்க கெட்ட வார்த்தை கேட்ட அங்கே நீ மையம் கொள்கிறாய். உனக்கு சென்டர் நீ வேதனைப்பட்ட இடம். ரெண்டு வித வளர்ச்சி உண்டு. ஒன்று முயற்சி எடுத்து உழைச்சு வளர்ற வளர்ச்சி. 2 4 பேர் பேசின கெட்ட வார்த்தையை கேட்டு அவமானப்பட்டு வளர்ற வளர்ச்சி. 2வது உள்ள வளர்ச்சி திடீர்னு வரும், இலவசமா வரும். அப்புறம் அப்படி அங்க கிடைச்சது. லோத்து போனாய். போன உடனே கர்த்தர் சொன்னாரு, பயப்படாத 4 சைடும் உனக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் போனாரு. ஆண்டவருக்கு கொதி தீரல்ல. ஆண்டவருக்கு என்ன தீரல்ல? கொதி தீரல்ல. மறுபடியும் வந்தாரு. சொன்னார், ஆபிரகாம் எழும்பு. எழும்பினாய். எழும்பின உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீ பார்த்தது ரொம்ப கம்மின்னு தோணுது, எழும்பி நட. வாசிங்க ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம். என்ன பயங்கரம் இல்லையா? கொஞ்சம் முந்தி சொன்னாரு, பாரு பார்த்த தருவேன், தாங்கல்ல. ஊராரு உடனே லூசுன்னு சொல்லிச்சணும். அடுத்து சொன்னாரு, அங்கோட்டும் இங்கோட்டும் நட. நான் ஆட்கள் சொல்லிச்சு கன்ஃபார்ம். அந்த விசுவாசம்னு சொல்லி ஒருத்தன் போனா இல்லையா, இப்ப கிறுக்கு பிடிச்சு நடக்குதானா? அவன் அப்படி நடக்கிறான். யாரு பார்த்தாலும் ஆபிரகாம் நடக்கிறான். லக்கும் இல்லை, பிரேக்கும் இல்லை, பெல்லும் இல்லை, வெறும் ஆக்சிலேட்டர். நடந்து முடிஞ்ச உடனே ஆண்டவர் சொன்னார், உனக்கு நான் தந்த கண்ணு வல்லமை உள்ளது, உனக்கு நான் தந்த கால்கள் வல்லமை உள்ளது, நீ நடந்த இடம் மொத்தம் உனக்கு தருவேன். கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நான் இந்த பகல்ல கேட்கிறேன், இதை விட பெரிய வாக்கு தத்தம் 57வது வருஷத்துல வேற உண்டா? நீ கண்டதை தருவேன், நீ நடந்ததை தருவேன். கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்து வந்து சொன்னாரு, நீங்க வீட்டில் போய் பார்க்கணுன்னு உள்ளங்கால் உண்டு நமக்கு. நான் இப்போ இங்கே சவுட்டி நிற்கிறேன் இல்லையா, நான் சாக்ஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியாது. நான் சவுட்டி நிற்கும்போ என் உள்ளங்கால் படாது. என் உள்ளங்கால் நினைச்சாது படாது. அப்படி என் உள்ளங்கால் படுதுன்னா அது ஒரு நோய். உள்ளங்கால் படாது. ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, உன் உள்ளங்கால் பட்டதை உனக்கு தருவேன். உள்ளங்கால் என்ன செய்யாது? ஆபிரகாம் நீ போ, உன் உள்ளங்கால் பட்ட உனக்கு தருவேன். அவன் சவுட்டி பார்க்கிறான், உள்ளங்கால் படல. இது உண்மையா நிறையக்கு. நான் ஒரு தடவை வீட்டில் பானையில தண்ணி எடுத்து வச்சேன். ஏன்னா கால் சவுட்டு அடையாளம் விடாது இல்லையா. பானையில் தண்ணி எடுத்துக்கிட்டு பானைக்குள்ள காலை போட்டுட்டு சும்மனில் சவுட்டுனா உள்ளங்கால் தரையில இல்லை. டெக்னிக்கா சொல்லி இருக்கிறாருன்னு நினைச்சேன்.
அது இல்லை, உண்மையிலே அது இல்லை. உண்மையிலே நான் இப்படி நிற்பேன், உங்களில் ஒரு ஆள் 50 ஜாக்கு சும்மண்டை கொண்டு என் தலையில் வச்சு தரணும். தலையில் சும்மண்டை வச்ச உடனே எது தரையில் படும்? பேசுங்க, எது படும்? சொகுசா இருக்கும்போ உள்ளங்கால் என்ன செய்யாது? பாரப்படும்போ உள்ளங்கால் என்ன செய்யும்? நீ நடந்ததை தருவேன், நீ கண்டதை தருவேன், நீ வேதனைப்பட்டதை உனக்கு தருவேன். அத்தனை பேரும் கண்ணை மூடி கை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. அத்தனை பேரும் கண்ணை மூடணும், அத்தனை பேரும் கை உயர்த்தணும், அத்தனை பேரும் நன்றி சொல்லணும். அத்தனை பேரும் நீ கண்டதை தருவேன், நீ நடந்ததை தருவேன், உன் உள்ளங்கால் மிதிச்ச தேசம் உன் கையில தருவேன், உன் கையில தருவேன், உன் கையில தருவேன். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். 2 நிமிஷம் கை தட்டி உன் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாருங்க. God will give, ஆண்டவர் தருவார். ஐபிசி சபையே, ஆண்டவர் தருவார். நீ கண்டது உன் கையில வரும். எத்தனை காலமானாலும் நீ மிதிச்சது உன் கையில வரும். எத்தனை காலமானாலும் நீ நடந்த தேசம் உனக்கு தருவார். எல்லாவற்றுக்கும் மேல உன் உள்ளங்கால் பட்டது உனக்கு தருவேன். வாக்கு தத்தம் கொடுத்தா இப்படி கொடுக்கணும். அவன் ஒரு குழந்தைக்காக போராடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அவனை பார்த்து சொல்றாரு, நீ பார்த்ததை உனக்கு தருவேன், நீ நடந்ததை உனக்கு தருவேன், நீ மிதிச்சதை உனக்கு தருவேன். அவங்க ஆண்டவரே, டயபெட்டிக் வந்து கொலஸ்ட்ரால் எல்லாம் ஹை ஆகி பிபி கூடி நான் திடீர்னு படுக்கையில் ஆகிட்டா, என்ன கண்டதை தருவேன்னு சொன்னீர், சவுட்டினதை தருவேன்னு சொன்னீர், நடந்ததை தருவேன்னு சொன்னீர், திடீர்னு நான் படுக்கையில் ஆனா. உடனே ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்கின் குமாரனாகிய யாக்கோபிடத்தில் வந்து சொன்னாரு, நீ அப்படி பலவீனப்பட்டு படுத்தா, நீ படுத்திருக்கிற தேசத்தை உனக்கு தருவேன். இதுக்கு ஒரு பெரிய அல்லேலூயா எதிர்பார்த்தேன். தப்புதான். நீ கண்டது உன்னுடையதாகும், நீ நடந்தது உன்னுடையதாகும், உள்ளங்கால் மிதிச்சது உன்னுடையதாகும். எல்லாவற்றுக்கும் மேல நீ பலவீனப்பட்டு படுத்து கிடந்தா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் செயல்பட்டு கொண்டிருக்கு. கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் சொல்றாரு, நீ படுத்திருக்கிற தேசத்தை நான் உனக்கு தருவேன். 57வது ஆண்டு பயங்கரமா இருக்கு. கைதட்டி ஒன்னு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த ஆண்டு பயங்கரமா இருக்கு. இனி இந்த ஊழியங்கள் பயங்கரமா இருக்கும். இனி இந்த ஊழியத்துல மகிமை பயங்கரமா இருக்கும். இனி இந்த ஊழியத்துல அபிஷேகம் பயங்கரமா இருக்கும். பழைய பாழா போனதெல்லாம் கர்த்தர் திரும்ப கட்ட போகிறார். உங்க கையை கொண்டு கர்த்தர் மறுபடியும் கட்ட போகிறார். அத்தல் கந்தல் பிரௌடபத்தரா ரியந்தல் கபரபலவா ஊடவல் கபரபலவா அல்கர சந்தரபலபலவா ரியந்தல் கபரபலவா. ஹalleluya. உங்கக்கறா இப்போ அப்படி இப்படி சொல்லுகிறீரே தவிர என் குழந்தையின் காரியத்தில் நீர் ஒன்று சொல்லல அப்படின்னு சொன்னதுனால ஆபிரகாமுக்கு குழந்தையின் காரியத்தில் ஆண்டவர் சொன்னார். 3 ஆங்கில வார்த்தையாகும் சொல்லி கொடுத்தாரு. அந்த 3 ஆங்கில வார்த்தையை நான் சொல்லுவேன், நீங்கள் சொல்லணும். சொல்லுங்க, சாண்ட். சொல்லுங்க, இவைய பேச மாட்டேனுமா ஐயா? சொல்லுங்க, சாண்ட். நல்லா பேசணும் பார்த்தீங்களா? சாண்ட், சாயில், ஸ்டார். நல்லா சொல்லுங்க. இங்கிலீஷில் நல்லா இருக்கேன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு இந்த பேர் வைக்கக்கூடாது. இங்கிலீஷில் பேர் வைக்க ஆசைப்பட்டு தான் ஒரு இடத்துல போனேன். அந்த சிஸ்டர்கிட்ட கேட்ட, சிஸ்டர் உன் குழந்தைய பேர் என்ன? அவங்க சொல்லிச்சுன்னு, எங்களை இங்கிலீஷில் பேர் வைக்கணும்னு ஆசை பாஸ்டர். ஆமாம், என்ன? அனோய். ரொம்ப மோசமான ஒரு ஆங்கில வார்த்தையாகும் அது. ஒரு தடவை சொல்லுங்க, சாண்ட். சொல்லுங்க. ஒரு தடவை சொல்லுங்க. நல்லா முடுக்குனா நல்லா வருவேன்.
அப்படி ஒரு முடுக்கு முடுக்கணும், அப்படி சிறஞ்சு பார்ப்பேன், விடக்கூடாது, முட்டுக்கணும். அவர் அவர்கிட்ட சொன்னாரு, உனக்கு ஒரு குழந்தை தானே வேணும், நான் உனக்கு கடற்கரை மணலை போல பிள்ளைகளை தருவேன். உனக்கு ஒரு குழந்தை தானே வேணும், நான் உனக்கு வானத்தின் நட்சத்திரங்களை போல பிள்ளைகளை தருவேன். உனக்கு ஒரு குழந்தை தானே வேணும், நான் உனக்கு பூமியின் தூளை போல பிள்ளைகளை தருவேன். சில்ட்ரன் லைக் எ ஸ்டார், சில்ட்ரன் லைக் எ சாண்ட், சில்ட்ரன் லைக் எ சாயில். அவன் கேட்டது ஒரு சன்னு, கர்த்தர் கோட்டது த்ரிபிள்-எஸ். ஓ சந்ததி நட்சத்திரம் போல இருக்கும், ஓ சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், உன் சந்ததி கடற்கரை மணலை போல இருக்கும். இந்த 57வது ஆண்டுல சொல்றேன், மனுஷன் சொன்ன ஒரு வாக்கு தத்துவம் நிறைவேறல, ஆனா கர்த்தர் சொன்ன ஒரு வாக்கு தத்துவம் நிறைவேறாம போகல. ஹல்லேலூயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அண்ணா கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஆண்டவரை பார்த்து கேட்ட, ஆண்டவரே என் மேல மனம் இறங்கி எனக்கு நீர் ஒரு குழந்தை தரணும், ஒரு குழந்தை. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசிக்கும்போது சொல்லி இருக்கு, யூ ஹேவ் டு கிவ் மீ ப்ரிசைஸ்லி எ பேபி. ஒரு குழந்தை எனக்கு தரணும், தட் பேபி மஸ்ட் பி எ மெயில் பேபி. நீர் எனக்கு தருகிற பிள்ளை ஆண் குழந்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணா. அவ கேட்டதை போல கர்த்தர் அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். ஒரு குமாரனை கொடுத்த பிறகு ஆண்டவருக்கு ஆசை முடியல, வந்தாளே என்னிடத்துல கேட்டாளே அப்படின்னு சொல்லி 1 கூட கொடுத்தார். 2 ஆச்சு. 2 கொடுத்துட்டு பரலோகத்தின் தேவனுக்கு பொறுக்கல்ல, மறுபடியும் இறங்கி வந்தாரு. மறுபடியும் இறங்கி வந்து 1 கூட கொடுத்தாரு. 1 கூட கொடுத்த பிறகு தேவனுக்கு சகிக்கல்ல, மறுபடியும் வந்தாரு. 1 கூட கொடுத்தாரு. 5 எண்ணத்தை கொடுத்தாச்சு. 5 கொடுத்துட்டு பார்க்கிறாரு, என் பிரசன்னத்தில் அவமானப்பட்டு கேவலப்பட்டு வந்து உட்கார்ந்து ஒரு பிள்ளைய கேட்டா இல்லையா, 5 எண்ணத்தை கொடுத்து நான் எப்படி நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி மறுபடி இறங்கி வந்து 1 கூட கொடுத்தாரு. அண்ணாளே நீ பாக்கியவதி, நீ 2 கேட்டிருந்தா 1 டசன் தந்திருப்பாரு. நீ 1 கேட்டதுனால 1/2 டசனோட நிறுத்தினாரு. அண்ணாளி என்ன சொன்னா தெரியுமா, பலவான்களின் வில் முறிந்தது. கைதட்டுங்க, கண்ணை மூடுங்க, வாய திறங்க. பலவான்களின் வில் முறிந்தது, பலவான்களின் வில் முறிந்தது. தள்ளாடினவர்கள் பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்கள் பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். கேட்டது 1, கிடைச்சது 6. வேண்டுவதற்கோ நினைப்பதற்கோ மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற தமது வல்லமையின்படி செய்ய வல்லமையுள்ள அவருக்கு. அப்போ அன்னாளுக்கு ஒரு குழந்தை கிடைக்க கூடாதுன்னு சொல்லி ஏதோ பொல்லாத வல்லமைகள் போராடி கொண்டிருந்து, அந்த வல்லமைகள் அன்னாளை விட பலவான்களா இருந்து கண்ணை மூடி ஜெபம் பண்ணப்ப என்ன தெரியுமா, வீரன்மாரிட வில்லு ஒடிஞ்சு. இத்தனையும் தெய்வ மக்கள் ஒருமிச்சு கூடி இந்த பகல் ஆத்மாவில் பிரார்த்திச்சால் வீரன்மாரிட வில்லுன்னு எந்த தெய்வம் ஒடிச்சு களையும், எந்த தெய்வம் ஒடிச்சு களையும். நினக்கு விரோதமாயுள்ள அந்தகாரத்தின் வில்லுகளே தெய்வம் முறிச்சு களையும். ரிபலபரபலப சந்தரபலபரபா உடரபல பிரௌடபரபலபா அல்ஹந்தரபலபா ரியந்தல் கபரபலபா அல்ஹத்தரபலபா பிரௌடமல் கபரபலபா. இந்த பகல் 57வது ஆண்டுல வில்லு ஒடியது, அம்பு முறியது. கர்த்தர் பலவீனப்பட்ட ஒன்ன பலத்தினால் இடை கட்டுகிறார். ஆரணத்தை கொடுத்தாரு. ஆரணத்தில் கொடுத்துட்டு சொன்னாரு, 1 எனக்குதான், 5 அண்ணன் வீட்டில் கிடந்து விளையாடட்டு. அண்ணாள் இறங்குன்னு பார்த்தா மிச்சத்தில் ஒரு பிள்ளை, அடுக்கலையில் ஒரு பிள்ளை, சிட் அவுட்ல ஒரு பிள்ளை, ஹாலில் ஒரு பிள்ளை, குக்கர்ல ஒரு பிள்ளை. கேட்டது 1, பார்த்தா அடுக்கலைக்கு அட்டம் தொட்டு முற்றத்துக்கு அட்டம் வர பிள்ளை. ஆபிரகாமிட்ட சொன்னார், உனக்கு சந்ததியை தருவேன். எப்படி தருவேன் தெரியுமா, வானத்து நட்சத்திரங்கள் போல. இந்த பகற்காலத்தில் நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு காரியம், தாமதமாய் வருகிற ஆசீர்வாதம் எல்லாம் பயங்கரமா இருக்கும். தாமதமாய் வருகிற உயர்வு பயங்கரமா இருக்கும்.
தாமதமாய் வருகிற அற்புதம் பயங்கரமா இருக்கும். தாமதமாய் வருகிற நன்மை பயங்கரமா இருக்கும். தாமதமாய் வருகிற விடுதலை பயங்கரமா இருக்கும். எது தாமதமா வருதோ அது பயங்கரமா இருக்கும். அது பயங்கரமா இருக்கும். அது பயங்கரமா இருக்கும். வானத்தின் நட்சத்திரம் போல, கடற்கரை மணலை போல, பூமியின் தூளை போல, வானத்தின் நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல, பூமியின் தூளை போல நான் உனக்கு பிள்ளைகளை தருவேன். மரணத்தை கண்டான், உயிரோடு இருக்கிறவங்க பிரிஞ்சு போனதை கண்டான். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை கேட்டான். 7 விதத்துல வாக்குத்தத்தம் சொன்னார். 1, நீ கண்டதை தருவேன். 2, praise the Lord. Praise the Lord. அந்த குழந்தைய கூட்டம் முடிஞ்சு கொண்டு வரணும். ஒரு செகண்ட் கொடுக்கணும். கூட்டம் முடிஞ்சு அதாவது எனக்கு தொண்டை வலிக்குன்னு அந்த பிள்ளைக்கு புரிஞ்சிருக்கு.